கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நிறைவான நடிகர்னு யாரை சொல்லலாம் அப்படின்னா, ரசிகர்களுக்கு ஒவ்வொரு படத்துலையுமே தன்னை புதுசாக காமிக்கிறவர் தான் நடிகர் அதவா. இவர் அவருடைய படங்கள் மட்டும் இல்லாமல் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கும் ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு புது அனுபவத்தை கொடுக்கக்கூடிய திரைப்படம் தான் சமபோத ஆகாது. இந்த படத்துடைய டீம் மெம்பர்ஸ் தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். அண்ட் ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு அதர்வா. ஏன்னா இந்த படத்தை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அதாவது ஒரு நடிகர்கிட்ட போய் கதை சொல்லி அதை ஓகே பண்ண வச்சு அவங்கள அந்த படத்தில் நடிக்க வைக்கிறதையும் தாண்டி அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண வைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கும். அதில் நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். அதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, ரசிகர்கள் எல்லாருக்குமே இருக்குன்னு கூட சொல்லலாம். அதாவது ஜென்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ காமனாக செம்ம போதையில் இருக்காங்க. இதுக்கு ஒரு மெயின் ரீசன் வைன் ஷாப் தான் இல்லையா? ஸோ அந்த வைன் ஷாப்பை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் போராட்டம் நடந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்பொழுது செம்ம போதை ஆகாது அப்படின்ற ஒரு டைட்டிலோட நீங்கள் படம் கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் போதை ஆகலான்னு சொல்கிறீங்க, கரெக்டா? நான் இப்போ செம்ம போதை ஆகாதீங்கன்னு சொன்னனால எல்லாரும் ஆகாமல் இருக்க போகிறாங்களா? அப்படி இல்லை. ஓகே, போதை ஆகுது ரொம்ப தப்பு. அதில் செம போதை ஆகுது ரொம்ப ரொம்ப தப்பு. நாங்கள் இந்த படத்தில் ஆல்கோஹால் பற்றியோ இல்லை சிகரெட்ஸ் பற்றியோ இல்லை ஸ்மோக்கிங் பற்றியோ எந்த ப்ரமோஷனும் பண்ணல. அண்ட் அதுக்கு சம்மந்தப்பட்டமான படமும் கிடையாது இது. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு பையன், ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் பையன் ஒரு போதையில் ஒரு தப்பான டெசிஷன் எடுக்கிறான். அந்த தப்பான டெசிஷன் எப்படி அவன் லைஃப்பை புரட்டி போடுது, அதுதான் கதை. ஸோ இது பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு தான். ஸோ நாங்களும் ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக எடுக்கணும்னு தான் எடுத்தோமே தவிர வேறு எதையும் ப்ரமோட் பண்ணோம் இல்லை அதை டார்கெட் பண்ணோம் இதை டார்கெட் பண்ணுறோன்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. எஸ், அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் சார். என்ன நான் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன், நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதனால் இவர் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது? இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது அதர்வா தான் மெயினாக. அதரோட கெட்டப் வி லுக்ஸ் வெரி மேன்லி இந்த ஃபிலிம். அது டெஃபினட்டாக இது வரைக்கும் எல்லாருக்கிட்டேயும் அந்த ஃபீட்பேக் ஃபஸ்ட் அது வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மியூசிக் இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. திலீப் சுப்ராயன் மாஸ்டரோட ஆக்ஷன் ஃபைட்ஸ் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதுதான். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இது இட்ஸ் அ ஃபன் பேக்கேஜ். எங்களோட டெர்மினாலஜியில் இட்ஸ் அ பாப்கார்ன் என்டர்டெயின்மெண்ட். வந்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஜாலியாக இருக்கிறதுக்கான ஒரு 2 ஹவரான ஒரு படம். அந்த ஆட்டிடியூடோட யார் வந்தாலும் ஃபுல் பைசா வசூல், எல்லாரும் ஜாலியாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் அதர்வா, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அப்படிப்பட்ட ஒரு படத்தை மக்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னோடய ஐடியா ப்ரொடக்ஷனுக்குள்ளே வரது என் ஐடியாவே கிடையாது. அது நடந்ததுக்கு காரணம் அவர் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடக்கும்போது எனக்கு உண்மையிலே இண்டஸ்ட்ரியோட அந்த பக்கம் தெரியும். இந்த ஆக்டிங்கு மற்ற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கும்போது பார்த்தே வளர்ந்துட்டோம். அண்ட் இந்த பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட் பற்றி எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ அதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அண்ட் அதை கற்றுக்கிறதுக்கு ஒரு ட்ரஸ்ட்வர்தி டேரக்டர் தேவை, ஒரு நல்ல கண்டென்ட் தேவை. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு குவாக்கியான கண்டென்ட், ஸோ அவர் சொன்ன மாதிரி ஒரு பாப்கார்ன் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு தான் எங்கள் மைண்ட் செட்டு. ஸோ அப்படி டார்கெட் இருக்கும்போது ஒரு லைனாக சொன்னார், இதுதான் தம்பி லைன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு உண்மையிலே நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இது டெவலப் பண்ணால் நல்லா இருக்கும், ஒரு படமாகவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது மற்ற ப்ரொடியூசர்ஸ்க்கு போய் பிச் பண்ணும்போது நாங்கள் என்ன சொல்ல வரோம், எங்களோட பிச் அவங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இல்லை இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசும்போது, இல்லை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிடலாம், இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். லைக் ஓகே. ஸோ டிசிஷன் எடுக்கிறது இன்னும் கப்பல் வாஜ் எடுத்துட்டேன். பட் பிளானிங் ரொம்ப டைம் ஆச்சு. அண்ட் சார் சொன்ன மாதிரி உங்களுடைய கெட்டப் பார்த்து எல்லாருமே போதை ஆகிட்டாங்க. அண்ட் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த கெட்டப்புக்கும் இந்த கதைக்கும் இந்த உங்களுடைய கேரக்டருக்கும் என்னென்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள். இந்த கெட்டப் ஏன் நான் ஃபஸ்ட்டு தாடி வளர்க்கலான்னு ஃபீல் பண்ணேன்னா, படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது, ஒரு செப்பரேட்டடாக இருப்பாங்க. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டு செப்பரேட்டடாக இருப்பாங்க, இல்லை லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற 2 பேர் செப்பரேட்டடாக இருக்கும்போது அந்த இமோஷன்லேயே இருப்பான். ஸோ அதனால தான் குடிப்பானே. ஸோ அதுக்காக தான் செட் பியர்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். அண்ட் மோர் ஒரு ஷார்ட் பியூட்டி எல்லாமே நல்ல ஒரு புது கெட்டப்பாக ட்ரை பண்ணலாமே தான் அந்த பியர்டு. சூப்பர். அண்ட் மஸ்டி, நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? அண்ட் நிறைய திரைப்படங்கள் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. சவுத் இந்தியன் லாங்குவேஜஸில் எல்லா லாங்குவேஜ்லையும் நீங்கள் மூவிஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் தமிழ் மூவி பண்ணுறீங்க. அண்ட் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? First of all, I'm very excited because I always wanted to be a part of Tamil industry,
And I don't think there could be any better debut than with such a versatile director and versatile and handsome hero. Yeah, so this is one of the best debut that I could have in Tamil. So that way I'm really, really excited. And initially I was a little nervous because, like I thought whether I would be able to pick up the language and stuff. But then they made me so much comfortable and they made me so much, like I just felt at home over here. So as just Atharva said, like it's starts with this love story where this boy and the girl are separated. Why are they separated? For that you'll have to watch the film. And then the journey takes on from there, and that's how I think by the end that's what we reveal, like that's what happens. So I can't talk much about the character right now. You'll have to watch it. ஒரு நல்ல கிரியேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மட்டும் இல்லாமல் ஹீரோயின் அண்ட் அந்த படத்தில் நடிக்கக்கூடிய மற்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து த்ரூ அவுட் மூவி கொண்டு வரது தான். ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுடைய படங்களை வந்து கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஆர்டிஸ்ட் பற்றியும் சொல்லுங்கள். இந்த படத்தில் வந்து கருணாகரன் மேஜராக ஒரு கேரக்டர் ஒன்று ப்ளே பண்ணியிருக்காரு. இஸ் டன் அ ஃபினாமினல் ஜாப். எல்லாருக்கும் தெரியும் கருணாகரனோட வெர்ஸ்டாலிட்டி பற்றி. அதுக்கப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார் அவர் பண்ணியிருக்காரு, மனோபாலா சார் பண்ணியிருக்காரு, அர்ஜைன்னு ஒருத்தர் மெயினாக வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு, அப்புறம் ஜான் விஜய், தேவதர்ஷினி, சேத்தன். ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஒரு படமே ஒரு ஜேர்னி. அதனால் அந்த ஜேர்னியில் வந்து அதர்வா என்கவுண்டர்ஸ் பண்ணுற பல கேரக்டர்ஸ் வந்துட்டு போயிடுவாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டான ஸ்டார்ஸ். சூப்பர். அண்ட் இந்த படத்துடைய நாட் எங்கேருந்து உங்களுக்கு கிடச்சிது? என்ன மாதிரியான ஒரு நாட் இது? அவருக்கு கிடைச்சதா உங்களுக்கு கிடைச்சதா? அவரோட ட்ரூ லைஃப் ஸ்டோரி இது. அப்படியா? இல்ல, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட்ஸ், ட்ரூ ஸ்டோரி நாங்க எங்கேயுமே பார்க்கவே இல்லையே. அப்ப நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எந்த இடத்துல உங்களுக்கு வந்து லவ் ஸ்டார்ட் ஆகுது ஹீரோயினை பார்க்கும்பொழுது? இல்லை, ஓப்பன் பண்ணும்போதே நம்ம ஹாஃப் இயரில் தான் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபுல் அவுட் அண்ட் அவுட் லவ் ஸ்டோரியும் கிடையாது. நீங்கள் வந்து இந்த ஜானர் ஸ்பெசிஃபிக் ஃபிலிமாக என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் இது வந்து ஒரு லவ் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா லவ் ஸ்டோரி கிடையாது. இது இல்லை ஆக்ஷன் பேஸ்னா ஆக்ஷன் இருக்கு, ஆனால் இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் ஆக்ஷன் ஃபிலிமும் கிடையாது. ஸோ ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக பண்ணோம். ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கணும் படத்தில். அட் த சேம் டைம் என்டர்டெய்னிங்காக இருக்கணும், ஒரு குவாக்கினஸ் இருக்கணும் படத்தை. இந்த 3 பாயிண்ட்டை வச்சு தான் நாங்கள் படத்தை பண்ணோம். அதர்வா கூட நடிச்ச அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். As I said, there couldn't be a better debut than with him. And he helped me a lot during the shoot, like he used to like help me with the dialogues and everything, and he made me really, really comfortable. And I think he has this charming presence that actually, like if you gel well with your co-star, you always come out as a better actor. That's how it was for me in this movie, I think. Yeah. And கருணா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது, அவர் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் என்ன சார்? கேரக்டர் நான் வெறுமே சொன்னேன்னா வந்து நார்மலாக தெரியும். அதரோட ஃப்ரெண்டாக வராருன்னு சொன்னால் படத்தை பார்த்தா தான் புரியும். அது அந்த எல்லா படத்துலையும் வர அந்த ஃப்ரெண்டு மாதிரி இல்லை. ரொம்ப டிஃபைன்டான ஒரு கேரக்டரைசேஷன். அதர்வாவை கெடுக்கிறவரே அவர் தான் இந்த படத்தில். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எப்படி இருக்கார். இந்த படத்தில் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு கேரக்டரைசேஷன் இருக்குது. அது வந்து அனேகா சோட்டி அப்படின்னு அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே காவிய தலைவனில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு விலை மாதுவா அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப படத்தில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். ஆனால் எல்லாட்டும் ஆக்சுவலி தேங்கர். நிறைய பேருக்கு ஒரு வாட்டி யோசிப்பாங்க, அதுவும் ஹீரோயினாக வந்து பண்ணிகிட்ருக்கவங்க இந்த மாதிரி கேரக்டர் பண்ணணுன்ட்டு. ஷி வாஸ் வெரி போல்ட் இனஃப் அண்ட் ஷி வாஸ் வெரி we are very thankful to her அந்த கேரக்டர் ப்ளே பண்ணது. அண்ட் இது வந்து ஒரு காமனான கொஸ்டினாக வச்சுக்கலாம். அதாவது நம்ம ஸ்டார்டிங்லேயே பேசின மாதிரி தான், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அடிமையாக இருப்பாங்க, போதையாக இருப்பாங்க. அண்ட் நீங்கள் எல்லாருமே வந்து எந்த விஷயத்துக்கு நான் போதையாக இருக்கேன், இந்த விஷயத்துக்கு நான் பயங்கர அடிக்ட் அப்படின்னா எதை சொல்வீங்க? அதர்வா. எனக்கு ஜிம் எனக்கு காலைல அந்த ஒர்க் அவுட் ஜிம்னு கிடையாது, சும்மா இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், இந்த வெளில போய் ஃபுட்பால் ஆடுறது, அந்த மாதிரி விஷயம் எனக்கு. ஓகே, ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து நீங்கள் ஓகே அடிக்ட். அண்ட் நீங்கள் எந்த விஷயத்துக்குலாம் அடிக்ட்? I don't think I'm addicted to anything. I think people should be addicted to me. I should not be addicted to anything. Good one. இந்த ஆன்சர் வந்து யாருமே கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயவாங்க, பட் ரொம்ப டாரிங்கான ஒரு ஆன்சர் இது. அண்ட் நீங்கள் எந்த விஷயத்துக்கு சார் அடிக்ட்? அடிக்ட் ராஜா சார் மியூசிக் தான். ராஜா சார் மியூசிக் தான்.
ஓகே. அண்ட் அதே கேள்வி தான் இப்போ நான் வந்து கேட்க போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ரசிகர்களுக்கு வந்து ஒரு நல்ல கதையில் அண்ட் ஆர்டிஸ்டோட ஃபீலிங்ஸை ரொம்ப அழகாக வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய சீனில் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரியான அழகாக மியூசிக் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய இசைஞானி இளையராஜா சார் தான். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யுவன் சங்கர் ராஜா தான். அவர் இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் என்ன சொன்னார் அண்ட் எந்த சாங் ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ணார் சார்? யுவன் எங்களுக்கு எங்கள் 2 பேருக்கும் ஃபஸ்ட் படத்துலேருந்து எங்களுக்கு அந்த ட்ராவல் இருக்குது. இந்த படம் நாங்கள் பண்ணணும் டிசைட் பண்ணிட்ட உடனே யுவன் கிட்ட தான் பேசணும். இன்ஸ்டண்ட்டாக ஓகே சொல்லிட்டார் யுவன். படத்தில் வந்து ரீரெக்கார்டிங் ஃபினாமினலாக பண்ணியிருக்காரு. அது நீங்கள் படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே புரியும். அது எல்லாருக்கும் தெரியும் யுவன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறவருன்ட்டு. சமபோது ஆகாதுன்ற அந்த டைட்டில் ட்ராக், டைட்டில்னால் படத்தில் இது டைட்டிலாக இல்லை, பேருக்கான அந்த ட்ராக்கை தான் முதல்ல கம்போஸ் பண்ணோம். இன்ஃபேக்ட் கதை சொல்லி முடிச்சிட்ட உடனே இன்றைக்கி சரி ஆரம்பிக்கலான்னு, என்னது உடனே ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு ஒன்று அப்படியே பண்ண ஆரம்பித்து ஒரு 3 மணி 3:30 மணிக்கு ஆரம்பித்தோம். ராத்திரி 8:30 மணிக்கெலாம் ரெக்கார்ட் பண்ணி கையில் மிக்ஸ் பண்ணி தந்துட்டார். ஸோ ஃபினாமினலாக இருக்குது. அது ஏற்கனவே சார்ட் பாஸ்டராக இருக்குது, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ட்ராக்காக இருக்குது. ஸோ அந்த ட்ராக்கை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யுவன் வந்து பெரிய பலம் இந்த படத்துக்கு. அண்ட் உங்களுக்கு எந்த சாங் வந்து இந்த படத்தில் ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எல்லா பாடல்களுமே கேட்கும்போது எங்களுக்கு அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் இந்த சாங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா எதை நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை, பொதுவாக நான் நடிக்கிற படத்தில் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் இந்த பாட்டு தான் பிடிக்கும், அந்த பாட்டு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் இது என்னோடய பெட் ப்ராஜெக்ட் மாதிரி, என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் சொன்னார் இந்த மாதிரி சமபோத ஆகாத தான் வந்து கம்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் கம்போசிங் போகும்போது சொன்னார். ஸோ நானும் அவர் காலில் பேசிக்கும் போது என்ன பேசிக்கணும்னா, சார் ஒரு நல்ல ஒரு லோக்கலான ஒரு பாட்டு, ஏன்னா சமபோத ஆகாத அந்த ட்ராக் வந்து கரெக்டாக இன்டர்வல் பிளாக் அப்போ தான் வரும். ஸோ அது ஒரு ஃபைட் கலந்த ஒரு இது சாங் அந்த மாதிரி. ஸோ அவர் சொல்லும் போது எனக்கு வந்து சரி ஓகே சார் நீங்கள் போய் இது பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஒரு 2 மணிக்கு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இந்த மாதிரி தம்பி முடிச்சிட்டோம், இதெல்லாம் லிரிக்ஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு, இந்த மாதிரி சாங் கம்போசிங் பண்ண போகிறோம், சூப்பர் சார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 8 o'clock போல் அடிக்கிறாரு. எல்லாமே முடிஞ்சிச்சு, நீங்கள் வாங்க தம்பி வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டு போய் நிற்கிறோம். அங்கே வந்து யுவன் ஸ்டுடியோவில் போய் நிற்கிறோம். நின்று இந்த மாதிரி சாங் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் வந்து எதிர்பார்த்தது ஒரு எதிர்பார்ப்போட போனேன் அங்கே. ஸோ வேறு மாதிரி ஒரு பாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போனேன். அங்கே போய் பார்த்தா நான் எதிர்பார்த்ததை விட அது கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருக்குது. நான் என்ன எதிர்பார்த்துட்டு போனேன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக. எனக்கு உண்மையிலேயே அது நல்லா இருந்ததா நல்லா இல்லையா, எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல. இங்கே அந்த டைமில் எனக்கு சொல்ல தெரில. பட் என் கூட வந்தவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பிடிச்சிருந்தது. அண்ட் இன்ஸ்டண்ட்டாக வந்து செகண்ட் டைம் ப்ளே பண்ணால் எனக்கு உண்மையிலே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து அந்த சாங் விஷுவல்ஸ்க்காக கம்போஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே தான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு டேரக்டரோட இது தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே வந்து விஷுவலுக்காக கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு உண்மையிலேயே அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆன் அ ஹோல் ஆல்பமில் அந்த சாங் தான் எனக்கு ஒரு ஸ்பெஷலான சாங். அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அண்ட் இந்த படத்தில் உங்களுக்கு எந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது? Okay, I like the romantic track most because it's composed on both of us. And I like it so much that I hear it every day. So that's my favorite track. Yeah, but I think all the songs in the movie has something special of their own, and the music is beautifully composed, and I'm sure when the video comes up you're going to like it as well. சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் உணர முடியும், ஆனால் சொல்ல முடியாது. ஸோ அதுதான் வந்து ஒரு எடிட்டருடைய மேஜிக் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த படத்துடைய எடிட்டர் பிரவீன் பற்றி சொல்லுங்கள். பிரவீன் ஆக்சுவலாக எங்களுக்கு இந்த க்ரூவே வந்து எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ்லி நிட், எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சவங்க. பிரவீன் வந்து இன்றைக்கி இருக்க ஆல் பிக் ஃபிலிம்ஸ் அவர் தான் பண்ணுறாரு. அதனோட டெபு ப்ரொடக்ஷன் போது வி வாண்டட் த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் டெக்னிக்கல் க்ரூ. ஸோ அதில் பெருசாக ஒரு சீன்லாம் எதுவுமே இல்லை. பிரவீன் பண்ணுங்க பிரவீன்னா பிரவீன் பண்ணிட்டாரு. பிரவீன் இஸ் வெரி சென்சிபிள் அண்ட் வெரி யங், வெரி டுடே கை. இந்த படத்துக்கு அந்த மாதிரி ஒரு எடிட்டர் தேவைப்பட்டது. அண்ட் இஸ் அ நேஷ்னல் அவார்ட் வின்னிங் எடிட்டர். அது இந்த எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக இருக்க பெரிய கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் பண்ணுவார். அண்டு ரொம்ப வெரி டுடேஸ் ஃபிலிம் இது. இந்த கட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னாலே ரொம்ப இன்றைக்கி இருக்க ஒரு ஜென்ரேஷனோட ஃபிலிமாக இருக்கும். ஸோ பிரவீனோட எடிட் ஸ்டைல் வந்து படத்துக்கு பயங்கரமாக ப்ளஸ் ஆச்சு. அடுத்து வந்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கோபி அமர்நாத் சொல்லிட்டு பீஜாவில் ஆரம்பித்து பெரிய பெரிய ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் இப்போ தமிழ் படம் 2 வரைக்கும் இயர்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். இன்சிடென்ட்லி கோபி அமர்நாத் ஹேப்பன்ஸ் டு பி மை ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கும் கோபிக்கும் ஒரு பெரிய வேவ் லென்த் மேட்ச் இருக்குது. அண்டு அதர்வாவும் கோபியும் ஏற்கனவே ஒரு வாட்டி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு திருப்பி எல்லோரும் ஏஜ் குரூப்பாகவும் சரி எல்லாருமே க்ளோஸ்லி நிட்டாக இருக்கிறதுனால வசதியாக இருந்துச்சு. ஸோ கோபியோட ஒர்க் வந்து இது ரொம்ப குவர்க்கியான ஃபிலிம். ஸோ இட் ரெக்வயர்ஸ் தட் ஸ்டைல் ஆஃப் அண்ட் வி ஷாட் இட் வெரி ஃபாஸ்ட். கொஞ்சம் வேகமாக படத்தை எடுத்தோம், ஏன்னா நிறைய செலவு பண்ணோம்.
ஓகே. ஸோ நாங்கள் பிளான் பண்ணது என்னென்னா நம்பர் ஆஃப் டேஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வி ஸ்டார்டட் பம்பிங் அண்ட் ஐ லாட் டு தேங்க் ஹிம் ஃபார் தட். ஜென்ரலாக மற்ற ப்ரொடியூசர்ஸ்லாம் ஒரு வாட்டி யோசிப்பாங்க, இன்னொரு வாட்டி பேர்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஷூட்டுக்கும் முன்னாடி நாள் நாங்கள் லைட்டிங் கால் ஷீட் தனியாக பண்ணணும். இது கொஞ்சம் வெஸ்டெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ லைட்டிங்க்கு தனி கால் ஷீட் பிகாஸ் த ஹீரோவே ப்ரொடியூசராக இருக்கிறதுனால he understands the மீடியம் வெல்னால. ஸோ இதுக்கெல்லாம் தனி கால் ஷீட் போட்டு ஓகே லைட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பண்ணோம். அதோட ரிசல்ட்லாம் விஷுவல்ஸில் தெரியும். அப்புறம் படத்தோட ஆர்ட் டைரக்டர் மூர்த்தின்னு சொல்லிட்டு இப்போ டிக் 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 படத்துக்கு அவர் தான் பண்ணார். மூர்த்தி வந்து செட்டில் எங்கேன்னு பார்த்தா மூர்த்தி நீ அன்அசியூமிங் கேரக்டர் போயிட்டு எங்கேயான செலஃபன் டைப் எதோ ஒட்டிட்டு இருப்பார், பிச்சுட்டு இருப்பார், அந்த மாதிரி தான் இருப்பார். மூர்த்தி வந்து இனிமேல் கொஞ்சம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இனிமேல் மூர்த்தியை நம்ம தள்ளி வச்சு பார்க்க முடியாது. பிகாஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இஸ் கோயிங் டு பிகம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்ட் டைரக்டர். அப்புறம் திலீப் சுப்ராயன் படத்துக்கு இப்போது போஸ்ட் ஈடி அதர்வா ஃபிலிம்ஸில் வந்து ஆக்ஷன் அப்படின்னு வந்து இம்பார்ட்டன்ட் ஆச்சு. பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபிசிக் எல்லாருக்குமே வந்து ஆக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கணிதன்லையும் ரொம்ப நல்ல ஆக்ஷன் இருந்துச்சு, இந்த படத்துக்கும் நல்லா செட் ஆச்சு. ஸோ திலீப் சுப்ராயன் ஃபினாமினலாக ஸ்டண்ட் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட டயலாக் ரைட்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு முதல் படத்தில் என்னோடய ஒர்க் பண்ணார் பானா கத்தாட்டில் இருந்துட்டு. ஸோ தட் இஸ் த டெக்னிக்கல். அண்ட் உங்களுடைய படங்களில் வந்து சார் சொன்ன மாதிரி ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஆக்ஷன் பிளாக் வந்து நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அண்ட் உங்களுடைய ஐஸே வந்து பேசுன்னு கூட சொல்லலாம். அது நீங்கள் வந்து ப்ராப்ஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த எமோட் வந்து ரொம்ப அழகாக உங்களுடைய ஃபேஸில் வெளிப்படும். மற்ற படங்களுக்கும் இந்த படத்துக்கும் அந்த ஸ்டன் சீக்வன்சஸ் உள்ள வேரியேஷன் பற்றி சொல்லுங்கள். எனக்கு திலீப் மாஸ்டர் வந்து நான் கண்டினியூஸாக திலீப் மாஸ்டரோட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சமபோதாவது எனக்கு தெரிஞ்சு 3வது படமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு கப்பல் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் கூட எனக்கு திலீப் மாஸ்டர் தான் பண்ணுறாரு. அண்ட் எனக்கும் திலீப் மாஸ்டரோட எனக்கு அவரோட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் அவரோட ஸ்டன்ஸ் பண்ணும்போது. அண்ட் டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்ட் அவர். ஸோ எனக்கு இந்த படத்துக்கு அவர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபைட் சீக்வன்சஸ் இருக்குது. ஸோ இன்டர்வல் பிளாக்ல நான் சொன்ன மாதிரி ஒரு சாங்லேயே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. அந்த சமபோதாவது டைட்டில் ட்ராக்கே ஒரு ஃபைட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து 2 ஃபைட் இருக்குது. ஸோ நாங்கள் ஷூட் பண்ணும்போது எப்படின்னா வெங்கட் சார் வந்து மேலே ஒரு மலைக்கு மேலே ஷூட் பண்ணோன்னு சொன்னார் மேங்களூரில். ஸோ அந்த மலைக்கு மேலே போயிட்டோன்னா க்ளவுட்ஸ் வந்து நம்ம கீழே இருக்கும். ஸோ அந்த ஹில்லு டாப்பில் வந்து நம்ம போய் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அண்ட் சுற்றி மரம் கீரம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து 4 o'clock கால் ஷீட் போட்டாங்க. 4 o'clock எங்களால் போய் அசெம்பிள் ஆக முடியல. ஸோ எல்லாருமே வந்துட்டோம், பட் வண்டி வந்து மேலே போக முடியல, ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ வெங்கட் சார் உடனே ரொம்ப இதாகிட்டார், ஃபீல் ஆகிட்டார், இந்த மாதிரி எடுக்க முடியல 4 o'clock வந்துட்டு. இல்லைன்னா 8 o'clock மேலே க்ளவுட்ஸ் எல்லாம் இறங்கிடும். ஸோ ஒன்றுமே இருக்காது, விஷுவலாக ஒன்றுமே இருக்காது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா இல்லை நெக்ஸ்ட் டே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஷூட் பண்ணோம். பட் நெக்ஸ்ட் டே வந்து சரி இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 4 o'clock அசெம்பிள் ஆகிட்டு நைட்டோட நைட்டாக அங்கே ஃபுல்லாக ரோடெல்லாம் போட்டு நெக்ஸ்ட் டே அங்கே போய் ஷூட் பண்ணோம். ஸோ அன்றைக்கி வந்துட்டு ஹெவி ஒர்க்கு. ஸோ ப்ரீவியஸ் டே மிஸ் பண்ணதும் அன்றைக்கி நாங்கள் மேட்ச் பண்ணோம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் எங்களுக்கு வேறு ஷூட் இருந்தது. ஸோ அங்கே போய் மேலே ஒரு ஃபைட்டை ஷூட் பண்ணுவோம். காலையில் டாப் லைட் வர வரைக்கும் மேலே ஷூட் பண்ணுவோம். லைட் மேலே போனோன்னே கீழே வந்துடும், கீழே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். ஸோ அந்த 2 ஃபைட்டுக்கும் காமனாக இருந்தது நான் ஒருத்தன் தான். ஸோ ஃபைட்டர்ஸு எல்லாருமே வேறு நான் தான் அந்த ஃபைட்டில் காமன். ஸோ மேலே ஒரு ஃபைட்டு கீழே ஒரு ஃபைட்டுன்னு மாற்றி டே ஃபுல்லாக ஷூட் பண்ணோம். அண்ட் அதுக்கு நான் வந்து தேங்க்ஸ் வந்து திலீப் மாஸ்டர் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் மாதிரி ஒரு டெக்னீஷியன் இல்லைன்னா எனக்கு தெரியல எவ்வளோ அது சாத்தியம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல் தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் வந்து ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் நிறைய விஷயங்கள் அதரவை பற்றி சொன்னீங்க. ஒரு ஆக்டராக இந்த படத்தில் அவர் எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆக்டராக ரொம்ப இவால்வ்டு ஆக்டர். ஜென்ரலாக அதராக வச்சு ஒரு படம் பண்ண எல்லா டேரக்டரும் இன்னும் ஒரு வாட்டி சேர்ந்து டெஃபினட்டாக ஒர்க் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு கிடச்சிடும். வந்து இஸ் வெரி வெரி ஆர்கனைஸ்ட் அண்ட் வெரி டிசிப்ளின்ட் ஆஸ் அன் ஆக்டர். உங்களுக்கு நோ நான்சென்ஸ். ஒரு கதை ஃபுல்லாக கேட்டுட்டு அப்படின்னா இ கம்ஸ் வெரி ப்ரிப்பேர்ட். பாதி விஷயம் உங்களுக்கு அதுலேயே. அதே மாதிரி ஒன் வெரி குட் திங் அபவுட் அதர்வைஸ் தி வே ஹி புட்ஸ் ஹிஸ் திங் டு யூல. அவரோட ஒப்பீனியனை வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்கிற விதமே வந்து இட்ஸ் வெரி அட்ராக்டிவ். ஸோ எல்லா டேரக்டருக்குமே அவரை ஈஸியாக பிடிச்சிரும். இன்னொன்று ரொம்ப இவால்வ்டு ஆக்டர். என்னென்னா ஒரு பெரிய செலிப்ரிட்டியோட சன்னுன்னு முதல் பண்ணோம். பட் அவர் செலிப்ரிட்டியோட சன்னாக இல்லாமல் இருந்திருந்தாலும் யூட் பிகம் அன் ஆக்டர். யாராலையும் தள்ளப்படல, தான் நடிக்கணுன்ற ஆசைப்பட்டு நடிக்க வந்தவர் அவர்.
ஸோ அது இல்லாமல் வந்து ஃபஸ்ட்டு படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டியூட்டிலேஜ் வந்து பரதேசி, அதுக்கு ஒரு ஃபிலிம் ஃபேர், அது டோட்டலாக வந்து இஸ் நவ் இவால்வ். எங்கேயோ சொல்லியிருந்த ஞாபகம் எனக்கு இது. நார்மலாக வந்து நார்மல் ஃபிலிம்ஸில் பண்ணதோட ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் பர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக அது அதுக்கு யூ நீட் அ லாட் ஆஃப் ஆக்சுவலாக மாற்றி சொல்லுவாங்க எல்லோரும் ப்ரிப்பரேஷன் வந்து கேரக்டர் ரிவன் கதைக்கு ப்ரிப்பரேஷன் இல்லை, அதுக்கு அதில் கதையிலே வந்துடுது. அது எழுதும் போதே அந்த கேரக்டரைசேஷன் எல்லாமே வந்துடும். இதுலேயும் எழுந்தது பட் ஸ்டில் ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் அதை டேக் ஓவர் பண்ணிவிட்டு அதை ஆடியன்ஸ் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஈ இஸ் நவ் an extremely evolved actor. அண்ட் மஸ்தி பற்றி சொல்லுங்கள். ஏன்னா தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் மூவி நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூட் ஃபிலிமே வந்து இந்த படத்தில் நடிச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அவங்க எப்படி பர்ஃபார்ம் இல்லை பண்ணிருக்காங்க? ஆக்சுவலாக எங்களுக்கு தான் ப்ரிவிலேஜ். அங்கே கூட்டினாட்டி வேறு யாரும் வந்து அவங்கள தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஷி வாஸ் இன்ட்ரடியூஸ் பை த பிகஸ்ட் ஷோமேன் ஆஃப் த கண்ட்ரி சுபாஷ் காய், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த லீனியேஜில் வந்தவங்க தான் அவங்க. மீனாட்சி சேஷாதிரி, மாதுரி தீக்ஷித் லெவலில் தான் அனதர் எம். ஷி இஸ் ஸோ த்ரூ ஒன் ஆஃப் அவர் காமன் ஃப்ரெண்ட்ஸ் வி காட் டு நோ மிஸ்டி. இப்போ அதர்வாக்கு வந்து பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. ஸோ பேரப் பண்ணும்போது வந்து வி தாட் ஒரு புது ஹீரோயின் வேணும்னு நினச்சோம். அப்போது வந்து ஸோ மிஸ்டி பற்றி தெரிய வந்துச்சு. அப்புறம் அப்ரோச் பண்ணோம். ஜஸ்ட் ஹேப்பன் லைக் தட். சூப்பர். அண்ட் இந்த படத்தில் உங்க கூட நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக இந்த படம் ஃபுல்லாக வந்து ஆர்டிஸ்டாக தான் இருக்காங்க. அண்ட் எல்லாருமே வந்து எல்லாம் காமெடி ஆர்டிஸ்ட்னு சொல்ல முடியாது. எல்லாமே அவங்கவுங்க டைப் ஆஃப் அவங்கவுங்க கேரக்டர்ஸில் வந்து ஃபன் பண்ணிட்டு உள்ள ஆர்டிஸ்ட். அண்ட் ஜான் விஜய் சார், கருணாகரன் சார் அண்ட் மனோபாலா சார். ஸோ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஸ்டைல் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரோட ஒர்க் பண்ணும்போதும் வந்து வேறு மாதிரி இருக்கும். டெய்லி போய் ஒரு செட்டில் போய் நின்னா வேறு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அவங்களோட ஒர்க் பண்ணும்போது அவங்க செட் ஆஃப் ஜோக்ஸ் இருக்கும், அவங்க செட் ஆஃப் ஃபன் ஃபில் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ உண்மையிலேயே செம்ம ஜாலியாக இருந்தது ஒவ்வொருத்தரோடையும் ஒர்க் பண்ணும்போது. ஓகே. அண்ட் ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் வந்து ஆடியன்ஸை இந்த படம் நீங்கள் பார்க்க வரணும்னு எதுக்காக நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு ஆக்டராக இந்த படத்தை பார்க்க வாங்க அப்படின்னு எதுக்காக நீங்கள் சொல்லுவீங்க? நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பாப்கார்ன் என்டர்டெய்னர். ஸோ நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவ் இஷ்யூஸ் நடக்குது, நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனைகள் நடக்குது. ஸோ அதெல்லாம் ரிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் தான் சினிமா. அண்ட் நாங்கள் வந்து என்ன யோசிச்சோன்னா, எனக்கே என்ன தோணுச்சுன்னா ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு என்ன தோணுச்சு, ரொம்ப சீரியஸ் ஃபிலிம்ஸ் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ சரி ஒரு பாப்கார்ன் என்டர்டெய்னராக பண்ணலாம், சும்மா ஒரு 2 hours போய் உட்காந்துட்டு ஜாலியாக உட்காந்து ஒரு சிக் ஃப்ளிக்கில் சிரிக்கிற மாதிரி சிரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் செம்ம போது ஆகாது. ஸோ இட் பி அ பாப்கார்ன் ஃபிலிம் வேர் அங்கே போயிட்டு உட்காந்தா ஒரு 2 hours போய் நல்லா என்டர்டெயின் ஆகிட்டு சிரிச்சிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு படம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் எடுத்திருக்கோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல மூவி வந்து நீங்கள் ரசிகர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும். அண்ட் அதே மாதிரி உங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே அடுத்தடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கலைஞர் டிவி சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் அவங்க எல்லாருக்குமே நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.